நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, அண்ணன் ட்ரம்ப்புக்கு ஆப்பு வச்ச ஜெர்மனு, அதிர்ச்சியில் உறைந்தார் ட்ரம்ப்பு. ஐடியா கொடுத்ததே நான், எனக்கு எதிராகவா என்று கதறுகின்றார். தீட்டிய மரத்திலேயே கூர் பாய்ச்சுவது தான் உலகத்தினுடைய இயல்பு. அந்த மாதிரி தான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஐடியா கொடுத்ததே நம்ம ட்ரம்ப்பு தான். இன்றைக்கி அதுவே அவருக்கு எதிராக திரும்பி இருக்குது. அதையும் பார்க்க போகிறோம். அதை தாண்டி காசாவில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ட்ரம்ப் அவர்கள் 21 அம்ச செயல் திட்டத்தை முன்வைத்திருக்கின்றார். அதை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா? 21 அம்ச செயல் திட்டமானது என்ன சொல்லுது? இந்த 21 அம்ச செயல் திட்டத்தை ட்ரம்ப் அவர்கள் வகிக்கின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக யார் இருந்தார்கள்? ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலகத்தை அமைதி நிலைக்கு கொண்டு வராமல் நான் விடவே மாட்டேன். அதற்கு என்ன விலை கொடுக்க வேண்டும் என்றாலும் கொடுக்க தயார் என்ற முறையில் இன்னைக்கு இஸ்ரேல் ஹமாஸ் போரையே முடிவு கொண்டு வரேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு 21 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்த களத்தில் இறங்கியிருக்கின்றார். முதல்ல அண்ணன் ட்ரம்ப்புக்கு ஜெர்மன் வைத்த ஆப்புங்க. சில விஷயங்களை உங்ககிட்ட பேசிட்டா தான் என்ன ஆப்புன்னு உங்களுக்கு புரியுங்க. ட்ரம்ப் அவர்கள் 2020 ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், இல்லை ஆர்டர்னு கூட சொல்லலாம். என்ன தெரியுமா? இன்றைக்கி உலகமானது நிச்சயமற்ற தன்மையில் இருக்குதுங்க. என்ன வியாதி வரும்னு தெரியல, யார் எதிரியாக மாறுவான்னு தெரியல. அதனால் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் பாதுகாப்பு துறைக்கு உங்கள் ஜிடிபியில் இருந்து ஒரு 5% ஒதுக்கி வையுங்க அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். கூடவே சோதிக்கப்பட்ட ஆயுதங்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. சோதிக்கப்பட்ட ஆயுதம் என்றால் போர் சூழலில் எங்கே பயன்படுத்தப்பட்டதோ, அதனுடைய திறன் எந்த அளவுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்குதோ அதை பார்த்து நீங்கள் ஆயுதங்களை வாங்குங்க அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். இதன் மூலமாக அவர் சொல்ல வர்றது என்னது? அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் உலகம் முழுவதும் விற்கிறோம். எங்கெல்லாம் போர் நடக்குதோ அந்த இடத்தெல்லாம் அமெரிக்க ஆயுதங்கள் தான் பயன்படுகிறது. அமெரிக்கா கிட்ட தான் நவீன தொழில்நுட்பங்கள் இருக்கிறது, நவீன ஆயுதங்களும் இருக்கிறது. அதனால் நீங்கள் பாதுகாப்புக்காக உங்களுடைய ஜிடிபியில் 5% ஒதுக்குறீங்க பாருங்க, அது மொத்த பணத்தையும் அமெரிக்கா கிட்ட கொடுத்து நீங்கள் ஆயுதங்களை வாங்கிக்கங்க அப்படின்னு 2020 ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடுறாரு நம்ம ட்ரம்ப்பு. எப்போ பார்த்தாலும் அமெரிக்கா உங்களை காப்பாற்றாது. அதனால் நேட்டோவில் இணைந்திருப்பதனால நீங்கள் ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா காப்பாற்றும் அப்படின்ற எண்ணமெல்லாம் கொள்ளக்கூடாது. அதனால் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், இல்லை நேட்டோ நாடுகளாக இருக்கலாம், அவங்கெல்லாம் பாதுகாப்பு துறைக்கு உங்களுடைய ஜிடிபியில் 5% ஒதுக்கணும், புரியுதா அப்படின்னு சொன்னார். சொன்னபடியே ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோ நாடுகளும் 5% ஒதுக்குனாங்க. பிற வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குனாங்களோ இல்லையோ, ஆனால் பாதுகாப்பு விஷயங்களுக்கு நிதி ஒதுக்குனாங்க. ட்ரம்ப் சொன்ன மாதிரியே ஆயுதங்களையும் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கினாங்க. குறிப்பாக நாம் ஜெர்மன் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஆனால் ஜெர்மனானது கடந்த காலங்களில் ஆயுதங்கள் எவ்வளோ வாங்கியிருக்குது இப்போது வாங்கினதுடன் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் குறிப்பாக 2013 2019 வரைக்கும் வெறுமனே ஆயுதங்கள் வாங்கினது 13% தான் இப்போ வாங்கின ஆயுதத்துடன் ஒப்பிடுகின்ற பொழுது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி இன்றைக்கி எந்த அளவுக்கு போய் நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது 35% வளர்ந்துருக்குது. கிட்டத்தட்ட 2013 2025 வரைக்கும் ஆயுதம் வாங்கும் வளர்ச்சி என்கின்ற பொழுது 343 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா பார்த்துங்க, ஒதுக்குன 5% நிதியும் அமெரிக்காவுக்கே போய் சேர்ந்துருக்குது. இப்படி ஆயுதம் வாங்குகின்ற விஷயமானது வளர்ச்சி அடைந்திருக்கின்ற பொழுது யாருக்கிட்ட அதிகமாக ஆயுதம் வாங்கினாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 2020 2025 வரைக்கும் அமெரிக்கா கிட்ட தான் வாங்கியிருக்காங்க 70% ஆயுதங்கள். ஸோ இப்படி நாம் சம்பாதிக்கிறத பாதுகாப்புக்காக ஒதுக்குறோம், ஆனால் அது அமெரிக்காவுக்கு நாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் யோசித்தன. அதுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஜெர்மன் பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவை முன்மொழிந்தது. என்ன தெரியுமா? எந்த பொருள் வாங்குவதாக இருந்தாலும் யூரோப் ஃபஸ்ட்டு, அதற்கு பிறகு தான் மற்ற நாடுகள் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எந்த நாடு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வருதோ அந்த நாடு தான் முதல்ல நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்தின பிறகு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்ற நாடுகளும் அதை கடைப்பிடிக்கும். அதனால் யூரோப் ஃபர்ஸ்ட் என்ற திட்டத்தை ஜெர்மன் கொண்டு வந்ததுனால
ஏன்னா யூரோப்பில் தயாரிக்கின்ற பொருட்களை தான் முதல்ல வாங்கணும். நாம தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், ஆயுதங்களாக இருக்கலாம், இல்லை தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இனிமே யூரோப் தான் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு தான் மற்ற நாடுகளை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற திட்டம். அதன் அடிப்படையில் இப்போ ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவெடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் செப்டம்பர் மாதம் 2025 2026 டிசம்பர் வரைக்கும் 154 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட போகிறோம். அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அத்தனையும் யூரோப்பில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுகள் இடத்துல மட்டுமே ஒப்பந்தம் போட போகிறோம். யூரோப்பை தாண்டி நாங்கள் பாதுகாப்பு தளவாடங்களும் வாங்க போகிறதில்ல, தொழிலும் தொடங்க போகிறதில்ல. யூரோப் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஜெர்மன் பார்த்தீங்கன்னா முடிவெடுத்திருக்கிறது. பல ஆயிரம் கோடி யூரோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வருமானமாக போயிட்டு இருந்தது. இப்போது ஜெர்மனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு நாங்கள் போகிற எல்லா ஒப்பந்தங்களும் ஐரோப்பிய யூனியன் இருக்கு இல்லையா, அந்த ஐரோப்பிய யூனியனில் இணைந்திருக்கக்கூடிய நாடுகளில் தான் நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தமே போட போகிறோம். அதனால் ஆயுதம் வாங்குவதுக்கு கூட இனிமேல் அமெரிக்காவை நாடி வரமாட்டோம், போப்பா ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெர்மனானது ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறது. இது ட்ரம்ப்புக்கு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயந்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரி மூலமாகத்தான் அமெரிக்காவுக்கு இப்போ வருமானம் வந்துட்டு இருக்குது. அமெரிக்காவில் உற்பத்தியும் கிடையாது, ஏற்றுமதியும் கிடையாது, மொத்தமாக இறக்குமதி மட்டும்தான். உலகத்திலே அதிக கடன் வாங்கின நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா முதலிடத்தில் அமெரிக்கா தான். இப்போதைக்கு டாலருடைய மதிப்பை குறைச்சி ஏகப்பட்ட டாலர்களை அச்சடித்து அதை பணமாக மாற்றி அதை கடன் கொடுத்தா தான் அமெரிக்கா எழுந்து வரும். இப்படியாப்பட்ட கடுமையான சூழ்நிலை இருக்கிற இந்த தருணத்தில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஜெர்மன் களத்தில் இறங்கியிருக்குது. என்னதான் நேட்டோ நாடுகளுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு நாடாகவே அமெரிக்கா இருந்தாலும், உங்ககிட்ட வாங்கின ஆயுதமெல்லாம் போதுண்டப்பா, வெறும் ஆயுதம் மட்டும்தான் கொடுக்குற, தொழில்நுட்பத்தை தருவது கிடையாது. தொழில்நுட்பத்தை தந்தாவது பார்த்தீங்கன்னா ஆயுதங்களுக்கான உதிரி பாகங்களை நாங்களே தயாரிக்கலாம். ஆனால் நீ என்ன பண்ணுற, ஆயுதங்களை விற்பனை பண்ணி போடுற, ஆயுதங்கள் பழுதாகின்ற போது சரி செய்வதற்கான ஆட்களை நீ தான் அனுப்புகிற, உதிரி பாகங்களை நீ தான் விற்கிற. அதனால் ஆயுதங்கள் வாங்குவதை விட அது பராமரிக்கின்ற செலவானது அதிகரிக்கிறது. அதனால் போர் சூழல் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு பெருசாக இப்போ கிடையாது. அதனால் எங்கள் நாட்டிலே போர் தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழிற்சாலை தொடங்கினாலும் தொடங்குவோம், இல்லை ஐரோப்பிய ஒன்றியத்திலே எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்களை வாங்கிக்கும், அமெரிக்காவை சார்ந்திருக்க போகிறதில்ல அப்படின்னு ஜெர்மனானது யூரோ ஃபர்ஸ்ட் என்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ட்ரம்ப் கதறிக்கிட்டே இருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமெரிக்க ஆயுதங்களை வாங்குவதை விட அந்த ஆயுதங்களை பராமரிப்பது தான் பெரும் கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஒட்டு மொத்தமும் அமெரிக்கா எதிராக திரும்பினாலும் ட்ரம்ப்னுடைய குசும்பு மட்டும் அடங்கவே இல்லைங்க. இப்போ குடியுரிமை, பிறப்புரிமை. அமெரிக்காவில் 2 விஷயங்கள் இருக்குதுங்க. வெளிநாட்டிலேருந்து நீ போய் அமெரிக்காவில் தங்கி கிரீன் கார்டு வாங்கி அதற்கு பிறகு குடியுரிமை பெறுவது ஒன்று இருக்குது. அதே மாதிரி உனக்கு குடியுரிமை கிடைக்க வேண்டும் என்றால் அமெரிக்காவிலே குழந்தை பிறந்தா போதும். பிறப்பின் அடிப்படையில் அந்த குழந்தை அமெரிக்கா குடியுரிமை பெற்றுவிடும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பதவிக்கு வந்த உடனே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறினவங்க, இல்லை அமெரிக்கர்கள் இல்லாதவர்கள் குழந்தை பெறுக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு நாம் குடியுரிமை கொடுக்கணுமா, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நபர் அமெரிக்காவில் பிறந்தாலே பார்த்தீங்கன்னா அமெரிக்க சிட்டிசன் ஆக முடியாது. சட்டவிரோதமாக உள்ள வந்திருப்பான், இல்லை வேலைக்காக அமெரிக்கா தங்கியிருப்பான், அவனுக்கு இங்கே குழந்தை பிறக்கும், அவனுக்கெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா குடியுரிமை கொடுத்துட்டு உக்காந்துருக்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு பிறப்புரிமை என்ற அடிப்படையில் கூட குடியுரிமையெல்லாம் கொடுக்க முடியாதுன்னாங்க. இதை எதிர்த்து நிறைய பேர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. கீழமை நீதிமன்றமானது ட்ரம்ப் முதுகில் கொட்டி, அப்பா நம்ம நாட்டில் குழந்தை பிறந்தா அந்த குழந்தை நம்ம நாட்டு குழந்தை, அதுக்கு குடியுரிமை கொடுத்து தான் ஆகணும். நீ ஏற்றுல சட்டம் அமெரிக்காவை உருவாக்குனாங்க தெரியுமா, ஃபாதர் ஆஃப் ஃபவுண்டர்ஸ் அவங்க உருவாக்குனது, நீ என்ன திடீர்னு மாத்துற, அதனால் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு கீழமை நீதிமன்றமானது ஒரு கொட்டிடுச்சு. ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நேராக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கின்றார். என்னங்க, இந்த வழக்கு இன்னும் முடிவடையவே இல்லை. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது நாங்கள் இயற்றின சட்டத்துக்கு தடை விதித்தா எப்படிங்க? அதனால் வழக்கு முடியட்டும், தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு இந்த சட்டத்தை நாங்களே திரும்ப பெற்றுக்கொள்கிறோம், சட்டவிரோதம் என்றால். அதனால் வழக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த சட்டத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிங்கன்னா அப்புறம் இந்த சட்டம் நடைமுறையில் இல்லாமல் போயிடும். இந்த சட்டம் சட்டவிரோதமா? இல்லையே.
நம்ம நாட்டு மக்கள் யார், வெளிநாட்டு மக்கள் யார்? வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு குழந்தை பிறந்தா நம்ம குடியுரிமை கொடுக்கணுமா? இது ஒரு சந்தேகமாக இருந்தால் கூட நீதிமன்றத்தின் மூலமாக நான் தெளிவு பெறலாம். ஆனால் அதற்காக நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தை நிறுத்தி வைப்பது எந்த அளவுக்கு லாஜிக்காக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் இந்த சட்டத்துக்கு தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் எப்போ இறுதி தீர்ப்பு வருது, எப்போ இந்த குடியுரிமை பிரச்சனைலாம் தீர்றது? அதனால் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காரு. எங்களுடைய சட்டத்துக்கு எதிராக விதிக்கப்பட்ட தடையை நீக்கணும்னு சொல்லிவிட்டு, ஒருவேளை கேஸ் நடக்குது, தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சுன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட நாட்டினர் குழந்தை பெற்றிருப்பாங்க. அந்த குழந்தையினுடைய குடியுரிமை கூட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாகுது. அந்த அளவுக்கு குசும்பு பிடிச்சவராக இருக்கிறாரு நம்ம ட்ரம்ப். இப்படியெல்லாம் சூன்யம் வைக்கும்போது நட்பு நாடுகளோ, நேட்டோ நாடுகளோ, ஐரோப்பிய ஒன்றியமோ அந்த நாட்டுடைய நலனைத்தானே அடிப்படையாக கொள்ளுவாங்க. அதன் அடிப்படையில் தான் ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் ஃபர்ஸ்ட் என்ற நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அண்ணன் ட்ரம்ப்புக்கு பெரிய ஆப்பா சொருகி இருக்கிறாங்க. இதற்கிடையில் 21 அம்ச செயல் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் முன்பாக வச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் நாடுகள் கிட்டையும் சரி, அரபு நாடுகள்கிட்டையும் சரி ஆலோசனை நடத்தினார். காசாவில் அமைதியை கொண்டு வருவது, போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவது, இதுதான் செயல் திட்டம். அதன் அடிப்படையில் ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 21 அம்சங்களை வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்திருக்கின்றார். அந்த அம்சங்கள் எனக்கு தெரிந்த வரைக்கும் சிலவற்றை நான் சொல்கிறேன். மொத்தத்தில் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் முதல்ல போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும். அப்படி போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்ட பிறகு ஹமாஸை பொறுத்த வரைக்கும் போர் செய்யக்கூடாது. அதே மாதிரி தீவிரவாத செயலை ஊக்குவிக்கக்கூடாது. பயங்கரவாதத்தை முற்றிலும் விட்டுவிட வேண்டும். ஹமாஸ் முழுவதுமாக சரணடைய வேண்டும். அப்படி ஹமாஸ் சரணடைந்தால் ஹமாஸுகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். ஹமாஸ் பிடித்து வைத்திருக்கக்கூடிய பணைய கைதிகளும் போர் கைதிகளும் அவங்க விடுவிக்க வேண்டும். அதே மாதிரி இஸ்ரேலும் வந்து பிடித்து வைத்திருக்கக்கூடிய போர் கைதிகளையும் சரி, பணைய கைதிகளும் அவங்களும் விடுவிப்பாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் கிட்ட இருக்கக்கூடிய ஆயுள் கைதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் விடுவிக்க வேண்டும். அவங்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்க வேண்டும். மொத்தத்தில் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்களை போட்டுட்டு சரணடைய வேண்டும். காசாவில் அமைதி திரும்புவதற்கு ஹமாஸ் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். மொத்தத்தில் ஹமாஸை பொறுத்த வரைக்கும் காசாவில் அமைதி திரும்புவதற்காக பயங்கரவாத செயலை கையில் எடுக்கவே கூடாது, மொத்தமாக விட்டுடணும் அப்படின்னு வந்து இஸ்ரேல் கருதுகிறது. அதன் அடிப்படையில் தான் 21 அம்சங்கள் கொண்டதை நம்ம ட்ரம்ப் முன்வைச்சிருக்கிறாரு. காசாவில் அமைதி திரும்பிய பிறகு இஸ்லாமிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலு, அப்புறம் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய சில பேருடைய கண்காணிப்பில் ஒரு இடைக்கால அரசானது நிறுவப்படும். அந்த இடைக்கால அரசு தான் வந்து காசாவை வழிநடத்தி சொல்லும். எப்போவுமே சரி, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் காசாவை ஆக்கிரமிப்பு பண்ணவே கூடாது. அது ஒரு சுதந்திர பூமியாகவே அது இருக்கணும். அதே மாதிரி காசாவில் அமைதி திரும்பிய பிறகு தினந்தோறும் 200 ட்ரக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா நிவாரணப் பொருட்கள் கொடுக்கப்படும். பிறகு காசாவை கட்டமைப்பதற்காக உலகளாவிய நிதியானது திரட்டப்படும். அதனுடைய தொடர்ச்சியாக காசா பகுதியில் யாராவது தொழில் தொடங்குவதாக இருந்ததுங்கன்னா அங்கே தொழில் தொடங்கலாம். ஆனால் வரிகள் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைனா வரியே இருந்தாலும் குறைவான வரியாக இருக்கும். காசாவில் அமைதி திரும்பி அங்கே ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு, அங்கே வீடு வாசல் ரோடு எல்லாம் கட்டமைக்கப்பட்ட பிறகு அங்கே இருக்கின்ற மக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைப்பா அப்படின்னு நிம்மதியாக வாழ்கின்ற சூழ்நிலை ஏற்பட்ட பிறகுதான் பாலஸ்தீனம் என்ற நாடானது உருவாக்கப்படும். இதற்கிடையில் பாலஸ்தீனத்தை பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். ஆனால் இஸ்ரேலுடைய கோரிக்கை பாலஸ்தீனமே இல்லை அப்படின்றது தான். ஆனால் இந்த 21 அம்சத்தில் பாலஸ்தீனம் என்ற நாடு உருவாக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு. இதற்கிடையில் காசாவில் அமைதி திரும்பினாலும் அங்கே இருக்கின்ற மக்கள் நாங்கள் இந்த நாட்டில் இல்லைப்பா, நாங்கள் வேற எங்கன்னா போகிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா சுதந்திரமாக அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள். அது மட்டும் இல்லை, காசாவில் இருந்த மக்கள் நிறைய பேர் புலம்பெயர்ந்திருந்தாங்கன்னா காசாவுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா காசாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அழைத்து கொண்டு வருவோம். அதே மாதிரி கல்விக்கூடங்கள் இருந்து மருத்துவ கூடங்கள் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காசாவில் கட்டமைக்கப்படும். இவற்றையெல்லாம் இஸ்ரேலே வந்து பார்த்தீங்கன்னா செய்து முடிக்கும். என்னுடைய 21 அம்ச செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கப்பா, அமைதிக்கு வாங்கப்பா, எனக்கு நோபல் பிரைஸ் கிடைக்கட்டம்பா அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தியலை உருவாக்கியிருக்கிறாரு. இந்த கருத்தியலானது எப்படி நடைமுறைப்படுத்த போகுது,
இஸ்ரேலானது எப்படி ஒத்துக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு தெரியல. ட்ரம்ப்பை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் இஸ்ரேலிய பிரதமர் போய் வெள்ளை மாளிகையில் சந்திக்க போகிறாரு. அவர் இடத்துல இந்த 21 அம்சங்கள் குறித்து விரிவாக எடுத்து சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மொத்தத்தில் ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் இஸ்லாமிய நாடுகளும் அரபு நாடுகளும் ஒன்றா உக்காந்து ஆலோசனை செய்து அதற்கு பிறகு இதை உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லை ஏற்றுக்கொள்ளுமான்னு தெரியல. வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் அவர்களை பெஞ்சமின் நேத்தன்யாகு அவர்களை சந்திக்கின்ற போது தான் நம்மளுக்கு விவரம் தெரியும். சரி நண்பர்களே, நேச நாடாக இருந்து நேட்டோவில் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய ஜெர்மனானது யூரோப் ஃபர்ஸ்ட் என்ற திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறது. இதன் மூலமாக அமெரிக்காவுக்கு வருகின்ற வருமானமானது இனி வராது. ஸோ ட்ரம்ப் இனி என்ன பண்ண போகிறாரு? ஜெர்மனானது அந்த திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடைமுறைப்படுத்திருச்சுன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதை கையில் எடுக்குமே. பிரிட்டன் தவிர எல்லா நாடுகளும் கையில் எடுக்குமே. அப்போது அமெரிக்காவுக்கு வருகின்ற வருமானம் பெரும்பான்மையாக குறைஞ்சி போயிடுமே. என்ன பண்ண போகிறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். ஒவ்வொரு நாடாக தேடி பார்த்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு சூன்யம் வச்சுக்கிட்டே வராங்க. நம்ம மோடி கூட வந்து பார்த்திங்கன்னா நேற்று மன் கி பாத் நிகழ்வில் தீபாவளி வரைக்கும் நீங்கள் நம்ம பொருட்களையே வாங்குங்க பெருமையுடன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கன்னு நம்ம ஆளுங்க அப்படின்னு அடையாளம் காட்டியிருக்கிறாரு. இதற்கிடையில் ஜோகோ நிறுவனமானது வாட்ஸ்அப்புக்கு மாற்றாக இமெயிலுக்கு மாற்றாக பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களை கொண்டு வந்திருக்கிறது. வாட்ஸ்அப்பை விட இன்றைக்கு அரட்டை என்ற வாட்ஸ்அப் செயலியானது அதிகமாக தரமிறக்கப்படுகிறது இந்தியாவில். ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு சமூக வலைத்தளம் மூலமாக வந்த வருமானங்கள் குறைய போது மொத்த நட்பு நாடுகளோ அல்லது நேச நாடுகளோ அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புகின்ற பொழுது ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அமெரிக்கா பொற்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குது எங்கள் ஆட்சியில் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் அவர் ஆட்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் விலகி நிற்குது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.